ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 1 சமத்துவம் அப்படிங்கிற லெசனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து இந்த வீடியோ முடிஞ்சிடும். இந்த 25 கேள்வியுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸே ஒரு 20 கொஷின்ஸ் இருந்துடும். மீதி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் ஒரு 5 கொஷின்ஸாக இருக்கும். ஸோ மொத்தமாக பார்க்க போகிறது 25 கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். சமத்துவம் சமமாக நடத்துவது, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமத்துவம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஒருத்தவங்களை சமமாக நடத்துறது அப்படிங்கிறத தாண்டி வெகுமதி அளிப்பதிலும் சமமாக நடத்தப்படுவதே சமத்துவம் அப்படின்னு சொன்னவங்க. இந்த கருத்தை சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் லாஸ்கி அவர்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து கேட்பாங்க, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதம் ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இங்கிலாந்தில். ஸோ அப்போ நம்ம இந்தியாவையும் நம்ம அதோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சியே செயல்படுத்தப்படுகிறது. அதனால தான் இங்கே டீட்டோ கொடுத்துருக்கேன். அடுத்து 3வது பாயிண்ட்டு, குடியியல் உரிமைகளை அடைவது, அதாவது குடிமையியல் தொடர்பான உரிமைகள் எல்லாம் அடைவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா குடிமை சமத்துவம். 4வது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை யார் வந்து முன்மொழிந்தாங்க அப்படிங்கிறத ஷார்ட் எடுத்திருக்கேன். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத சொன்னவங்க ஏவி டைசி. 5வது, மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களாட்சி நாடு அப்படின்னாவே குடிமக்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்களிப்பது, அப்புறம் பொது அலுவலகங்களில் பங்கு பெறுவது, அரசியல் விமர்சனங்களை வந்து பங்கு பெறுவது. வாக்களிப்பது, பொது அலுவலகங்களில் பங்கு பெறுவது, அரசியல் விமர்சனங்களில் பங்கு பெறுவது. 6வது கேள்வி, இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது தான். ஸோ இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. இந்த முதல் பொது தேர்தல் நடந்த அந்த காலகட்டமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 1951 அக்டோபர் 25 தொடங்கி 1952 பிப்ரவரி மாதம் 21 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இதுவுமே கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்தது, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1971 தான் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அடுத்தது 2 கொஷின் பாருங்கள். இந்தியாவில் வாக்குரிமை வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. அதுவே தேர்தலில் போட்டியிட வயது வந்து 25. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கும் உரிமை பெறுவதற்கான அந்த மினிமம் வயது எவ்வளோ? 18. அதுவே அவங்க தேர்தலில் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னா எவ்வளோ வயது அப்படின்னா 25. அடுத்து பார்க்க போகிறது 10வது கேள்வி, ஆண் பெண் வாய்ப்புகளும் வளங்களும் பெறுவது, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமமான வாய்ப்புகளையும் சமமான வளங்களையும் பெறுவது என்ன சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம். ஆண்களும் பெண்களும் சமமான வாய்ப்புகளையும் வளங்களையும் பெறுவது பாலின சமத்துவம். அடுத்து பாருங்கள் 11வது கேள்வி, பெண்கள் சம அந்தஸ்தை பெற பாடுபட்ட சில தலைவர்களுடைய பேர் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஃபஸ்ட்டு யார்? ராஜாராம் மோகன் ராய். பெண்களுடைய சம உரிமைக்காக பாடுபட்டவர்களில் முதல்ல ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து மகாதேவ கோவிந்த ரானடே அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தாராபாய் ஷிண்டே அவர்கள். நெக்ஸ்ட்டு பேகம் ருக்கேயா சகத் ஜேகன் அப்படிங்கிறவங்க. பேகம் ருக்வேயா சகவத் உசேன் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க எல்லாருமே பெண்களுடைய சம உரிமைக்காக தான் பாடுபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12வது கேள்வி, எந்த நூற்றாண்டில் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா 19th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க, அதாவது 19ஆம் நூற்றாண்டு. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளில், சரியா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
30% முதல்ல இருந்தது, அதை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 50% மாற்றிருக்காங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு எத்தனை சதவீதமாக மாற்றிருக்காங்க? 50%. அடுத்தது பார்க்குறது 14வது கேள்வி. பாலின சமத்துவம், பெண் ஆண் சிறுவர் சிறுமியர் எல்லாரும் பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறுவன் அல்லது சிறுமியர் யாராக இருந்தாலுமே சமமான உரிமைகளும் அவர்கள் ஒரு மாதிரி நடத்தப்படுவதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. யூனிசெஃப் நிறுவனம். சரியா? யூனிசெஃப் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமமான உரிமை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆண்களையும் பெண்களையும் சமமாக கருதணும், அவங்கள சமமாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சமத்துவத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி. 2017 நிலையான வளர்ச்சி, அதாவது நிலையான மேம்பாட்டுக்கு ஒரு 17 குறிக்கோள்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் சமத்துவம் அப்படிங்கிறது, அதுவும் ஆண் பெண் சார்ந்த பாலின சமத்துவம் எத்தனாவது குறிக்கோளாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 5வது குறிக்கோள். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th குறிக்கோளாக தான் பாலின சமத்துவம் அந்த 17 குறிக்கோள்களில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 16வது கேள்வி. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது தொடர்பாக பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 14லிருந்து 18. எந்த ஆர்டிக்கல்? 14 to 18. 17வது கேள்வி பாருங்கள். சட்டப்படி சமமான பாதுகாப்பு மற்றும் உரிமை அனைத்தையும் பெறுவது, அதாவது சட்டப்படி ஒருத்தவங்களுக்கு சமமான பாதுகாப்பையும் உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 21. இந்த ஆர்டிக்கல் 21 ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி அடிக்கடி கேட்குற கொஷின் ஒன்று என்ன அப்படின்னா தனி மனித சுதந்திரம் பற்றிய ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்பாங்க. மனித சுதந்திரம் பற்றிய ஆர்டிக்கல் 21. அடுத்த கேள்வி. சட்டத்தின் முன் அனைவருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 14. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். பாகுபாட்டை தடை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 15. இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2-3 டைம் கேட்ட கொஷின் தான், ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி. பொது வேலைகளில் சம வாய்ப்பு, வேலைகளில் ஆண் பெண் கருதாமல் சம வாய்ப்பு, ஆண் பெண்ணோ அவங்களுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷனையோ கன்சிடர் பண்ணாமல் சம வாய்ப்பு கொடுக்குற ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 16. பொது வேலையில் சம வாய்ப்பு கொடுக்குற ஆர்டிக்கல் எது? 16. அடுத்து 21வது கேள்வி. தீண்டாமை அப்படின்னு இருக்கு இல்லையா, தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் 17. எப்படி கேட்பாங்கன்னா ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அது எதை இது மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்பாங்க, இல்லைனா எதை மென்ஷன் பண்ணுதோ அதை கொடுத்துட்டு எந்த ஆர்டிக்கல்னு கேட்பாங்க. அடுத்தது 22வது கேள்வி. பட்டங்களை தடை செய்வது, பட்டங்களை தடை செய்வது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 18. அடுத்தது உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களாட்சியில் மிகப்பெரிய நாடு இந்தியா. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். மக்களாட்சியுடைய தூண்களாக கருதப்படுவது எதுன்னு கேட்கும்போது சமத்துவமும் நீதியும். மக்களாட்சியுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லி கருதப்படுறது சமத்துவம் மற்றும் நீதி. அடுத்த கேள்வி பாருங்கள். 25வது. மக்களாட்சி அதோடைய 2 அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஷின். மக்களாட்சியுடைய 2 அடிப்படை கோட்பாடுகள் சுதந்திரம் மற்றும் சமத்துவம். சுதந்திரமும் சமத்துவம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 7th ஃபஸ்ட் லெசனில் 25 கேள்வி பார்த்தாச்சு. செகண்ட் லெசன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.